முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அறிகிலர் யாவர் மற்றறிவார் பந்தனை விரலியும் நீயும் நின்னடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரனே செந்தழல் பூரை திருமேனியும் காட்டி திருப்பெருந்துறையுரை கோயிலும் காட்டி அந்த நன்னாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. என்னை ஆட்கொண்ட ஆறாமுதனான சிவனே, மெல்லிய விரல்களை உடைய பார்வதியுடன் அடியவர்களின் பழைய வீடுகளுக்கு வந்தருளும் பரமேஸ்வரனே, நீயே உலகத்தை படைத்த முதல்வன், எல்லோருக்கும் நடுநாயகமானவன், அழிக்கும் தெய்வமும் நீயே. பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் ஆகிய மூவருமே உன்னை அறிய மாட்டார்கள் என்னும்போது மற்றவர்களால் உன்னை எப்படி அறிய முடியும்? உன்னை அறிய முற்பட்ட போது நீ நெருப்பாக நின்றாய். திருப்பெருந்துறை கோவிலை என் கண்ணில் காட்டினாய். அந்தணரின் வேடத்தில் வந்து என்னை ஆட்கொண்டாய். இத்தகைய சிறப்புகளை உடையவனே, நீ துயில் எழுவாயாக. இறைவன் எளிமையானவன். அவன் பங்களாவாசிகளுக்கு மட்டுமல்ல, ஓலை குடிசைகளை உடைமையாக கொண்டவர்களுக்கும் வீட்டுக்கு பவனியாக வருவான். அவனை வணங்க எதுவுமே வேண்டாம், நல்ல உள்ளம் இருந்தால் மட்டும் போதும் என்பது இப்பாடலின் கருத்து.